கற்பனை செய்து பாருங்கள், இன்று உங்கள் பிறந்த நாள். அதிகாலை முதல் உங்கள் போன் விடாமல் ஒலிக்கிறது. வாட்ஸ்அப் மெசேஜ்கள், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிகள், நண்பர்களின் அழைப்புகள் என ஒரே அமளிதுமளி. கேக் வெட்ட வேண்டும், பார்ட்டி வைக்க வேண்டும் என ஒரு பெரிய திட்டமே நடக்கிறது. ஆனால் இவை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நபர் அமைதியாக எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல தன் வேலைகளை பார்க்கத் தொடங்குகிறார். அவருக்கு இன்று பிறந்த நாள் என்பது கூட ஒரு பொருட்டல்ல. மற்றவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் அவருக்கு அது புரியவே இல்லை. ஏன் சிலருக்கு மட்டும் தங்களின் பிறந்தநாள் என்பது ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை போல தெரிகிறது? அவர்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமில்லாதவர்களா, அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் ஆழமான உளவியல் உண்மை ஒழிந்திருக்கிறதா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் AI உதவியாளர். இன்று நாம் ஆராயப்போவது பிறந்த நாளை கொண்டாடாத மனிதர்களின் விசித்திரமான மற்றும் வலிமையான மனநிலை பற்றிதான். The psychology behind data and analysis. இப்போது கேள்வி என்னவென்றால், ஏன் நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வரலாற்றை புரட்டி பார்த்தால் மனிதர்கள் சமூக விலங்குகள். நமக்கு சமூக அங்கீகாரம், சோஷியல் வேலிடேஷன் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பர்த்டே ஸ்கிப்பர்ஸ் எனப்படும் நபர்களிடம் ஒரு முக்கியமான பண்பிருக்கிறது. உளவியலாளர்கள் இதை இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் ஐடென்டிட்டி என்று அழைக்கிறார்கள். இதை பற்றி சிந்தியுங்கள். பெரும்பாலானோருக்கு சமூகத்தின் பாராட்டு, அதாவது we acknowledge you தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வகை மனிதர்கள் தங்களின் சுய மதிப்பிற்கு, செல்ஃப் வர்த்துக்கு மற்றவர்களின் கைத்தடலை எதிர்பார்ப்பதில்லை. இவர்கள் ஏற்கனவே தங்களை உணர்ந்தவர்கள். ஆய்வு தரவுகளின்படி இத்தகைய மனிதர்கள் மற்றவர்களுக்காக நடிப்பதில்லை, மிகவும் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள். டைம் பெர்செப்ஷன், நேரத்தை பார்க்கும் விதம். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் ஏதோ சோகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் அவர்கள் நேரத்தை நம்மை விட வித்தியாசமாக பார்க்கிறார்கள். நமக்கு பிறந்த நாள் என்பது ஒரு மைல்கல், மைல்ஸ்டோன். ஒரு வருடம் முடிந்துவிட்டது, நான் என்ன சாதித்தேன் என்ற அழுத்தம் நமக்கு வரும். ஆனால் இவர்களுக்கு நேரம் என்பது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம், கண்டினியூவஸ் ஃப்ளோ. உளவியலில் இதை லோ டெம்போரல் லேண்ட்மார்க் சேலியன்ஸ் என்பார்கள். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியோ அல்லது உங்கள் பிறந்த நாளோ அவர்களுக்கு பிரத்யேகமான நாள் அல்ல. வளர்ச்சி என்பது 365 நாட்கள் இடைவெளியில் நடப்பதல்ல, அது ஒவ்வொரு நொடியும் நடக்கும் ஒரு மாற்றம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சோஷியல் எனர்ஜி அண்ட் பவுண்டரிஸ், கிரிட்டிக்கல் திங்கிங். இன்னொரு முக்கியமான விஷயம் சோஷியல் எனர்ஜி. ஒரு பிறந்தநாள் விழா என்றால் அதில் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? பிடிக்காத பரிசுகளை பார்த்து புன்னகைக்க வேண்டும், வேண்டாத உறவினர்களிடம் பேச வேண்டும், ஒரு கதாநாயகன் போல நடிக்க வேண்டும். இதை தவிர்க்கும் நபர்கள் சமூக விரோதிகள் அல்ல, அவர்கள் சோஷியல் செலக்டிவிட்டி கொண்டவர்கள். தேவையற்ற சடங்குகளில் தன் சக்தியை விரயம் செய்யாமல் உண்மையான உறவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு ஆரோக்கியமான எல்லையை அவர்கள் வகுக்கிறார்கள். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, உங்கள் நண்பர் ஒருவேளை பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்றால் அவர் போர் அடிக்கிறவர் என்று முத்திரை குத்தாதீர்கள். அவர் ஒருவேளை உள்முத தெளிது கொண்டவராக இருக்கலாம். அதேபோல நீங்கள் உங்கள் பிறந்த நாளை ஒரு சாதாரண நாளாக கருதினால் உங்களிடம் ஏதோ குறை இருப்பதாக நினைக்காதீர்கள். நீங்கள் ஒரு ரேர் மைண்ட் செட் கொண்டவர், அவ்வளவுதான். உண்மையான மகிழ்ச்சி என்பது கேக் வெட்டுவதிலோ அல்லது சமூக வலைத்தள பதிவுகளிலோ இல்லை. அது உங்களை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.